Types of chemical reaction ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் pH scale. pH scale அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இது வந்து தியரிட்டிக்கல் பேஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல். 10th பொறுத்த மட்டும் இதுல நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலும் வரும். அதையும் நம்ம என்ன பண்ணணும், அதுல pH ஸ்கேல் வச்சு நமக்கு கொடுப்பாங்க. அதனுடைய pH அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் இதுல இப்ப ரிலேட்டட் pH அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம அந்த பொருளினுடைய தன்மையை நம்ம வந்துட்டு அதனுடைய நேச்சரை டிசைட் பண்றது. ஆசிடா, பேஸா, நியூட்ரலா அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த pH பேப்பர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அது போலவே நம்முடைய ஹியூமன் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேச்சரலா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எல்லா விஷயத்திற்குமே நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே நியூட்ரலா இருக்கணும். அதுதான் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் ஹாப்பினஸ் வரும்போது ரொம்ப ஹாப்பியா நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அது போலவே ஒரு ஏதாவது ஒரு ஹடில்ஸ் வருது அப்படின்னாலும் அந்த ஹடில நம்ம என்ன பண்ணணும், அதை மட்டும் நம்ம யோசிச்சுட்டே இருந்துட்டு அதையே நம்ம யோசிச்சுட்டு அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணினா அதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஓவர்டேக் பண்ணியும் லைஃபை ரன் பண்ண முடியாது. எப்பயும் மேக்சிமம் நம்ம என்ன பண்ணணும், நடுநிலைமையா இருக்கணும். ஓகே, சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி. ஓகே, எல்லாத்தையுமே ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துக்கணும். நம்மளுடைய லைஃப்ல நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே, கடினமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நம்ம என்ன பண்ணணும், எஸ் இட் இஸ் மை சேலஞ்ச், எஸ் ஐ ஓவர்டேக் திஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஓத் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு அதுக்காக நம்ம கஷ்டத்தை ஃபீல் பண்ணாம இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. கண்டிப்பா நம்ம எதனால அந்த மிஸ்டேக் வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கப்புறம் அது வராம எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா இந்த அனலைஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அந்த ப்ராப்ளம் வராம நம்மளால என்ன பண்ணலாம், சேஃபர் சைடா இருக்க முடியும். சரிங்களா? நேச்சுரலா வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், பேர் பண்ணிக்கணும். ஓவர்டேக் பண்ணி சரி இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மெச்சூர்டா கிராஸ் பண்ணி போகணும். சரிங்களா? நம்மளுடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக நாம் மாற்றிக்கொள்ளணும். இப்படிதான் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொரு பணியையும் சிறப்பாக, சோ அந்த ஒரு விஷயத்த நீங்க கான்செப்டா எடுத்துக்கலாம். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பணி, இன்னைக்கு உங்களுக்கு ஆஸ் அ ஸ்டூடெண்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய கோல், உங்க பேரண்ட், உங்க ஸ்கூலு, உங்க சொசைட்டி உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். எஸ், இப்போ படிப்பு மட்டும்தான். சோ அந்த படிப்பை நம்ம தெளிவா படிக்கணும், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணி அதை என்ன பண்ணணும், நம்மளால எந்த அளவுக்கு அதுல சக்சஸ் கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்கணும். அடுத்தடுத்து அந்த மாதிரி நம்ம லைஃப ஒவ்வொருத்தரையுமே அந்தந்த பீரியட்ல நம்ம அதை கரெக்டா வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளால என்ன பண்ண முடியும், ஹாப்பியா இருக்க முடியும். நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கணும், அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அதுதான் மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சியை தன் மகிழ்ச்சியாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நமக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது பெர்மனன்ட். ஓகே, சரி. இன்னைக்கு pH ஸ்கேல் அப்படின்னு பார்க்க போறோம். pH அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்கும், இப்போ ஒரு சொல்யூஷன் திரவம் அப்படின்னு சொன்னாலே அதுல என்ன இருக்கும், ஹைட்ரஜன் அயானும் இருக்கும், ஹைட்ராக்சில் அயானும் இருக்கும். ஹைட்ரஜன்கிறது H, OH அப்படிங்கிறது ஹைட்ராக்சில். சோ எந்த ஒரு சொல்யூஷன் நீர்மத்துல என்ன இருக்கும், ஹைட்ரஜனும் இருக்கும், ஹைட்ராக்சில் அயனிகளும் இருக்கும்.
எதனால இது ரெண்டுமே வருது அப்படின்னு சொன்னா, பிகாஸ் ஆஃப் வாட்டருடைய செல்ஃப் அயனைசேஷன் கெப்பாசிட்டி. நீரில் கரைக்கப்பட சேர்மங்கள் எல்லாமே அயனியாதலுக்கு உட்பட்டு ஹைட்ரஜனையும் அது ஹைட்ராக்சில் அயான் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். சோ இந்த அயனிகளினுடைய செறிவு அப்படிங்கிறது தான் நமக்கு ஆசிடா பேஸா. இப்ப பிஹெச் அப்படிங்கிறதையே நம்ம அமிலமா காரமா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது தான். ஆசிடா பேஸா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், அது நியூட்ரலா இருக்காங்கிறத நமக்கு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையே இருக்கும். சரிங்களா? சோ ஹைட்ரஜன் ஹைட்ராக்சைல் அயான் ப்ரொடியூஸ் பண்ணி அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அயான்ங்கிறது வெதர் த சொல்யூஷன் அண்ட் அசிடிக் ஆர் பேசிக், அதை டிசைட் பண்ணக்கூடிய விஷயம்தான் இந்த pH அப்படிங்கிறது. சோ இந்த pH அப்படிங்கிறது ஒரு என்னது, ஒரு ஸ்கேல். நம்ம நார்மலா யூஸ் பண்றோம், எல்லாத்திற்கும் ஒரு அளவுகோல் அப்படிங்கிறது இருக்கு. சின்ன ஒரு விஷயத்த இப்போ நம்ம ஓல்டன் டேஸ்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க, முழம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது இப்ப நம்ம ஸ்கேல்ல நம்ம ஃபீட் அடி அப்படின்னு சொல்லுவோம், மீட்டர் கிலோமீட்டர், இது எல்லாமே அளக்கிறதுக்காக பயன்படக்கூடியது இல்லைங்களா? அந்த அளவுகோல் என்பது அந்த பொருள் நீளத்தை அகலத்தை ஒவ்வொன்றுக்கும் அளக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். அது சாலிட் மெட்டீரியல்ஸ்னா கிலோகிராம், லிக்விட்ஸ்னா லிட்டர், லென்த்னா நம்ம சொல்ற சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், இது எல்லாமே. இது போல நம்ம ஆசிடா பேஸா நியூட்ரலா நம்மள மெஷர் பண்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயம்தான் pH ஸ்கேல். சோ இந்த pH ஸ்கேலை வச்சு நம்ம ஒரு சொல்யூஷனை அது அமிலமா நியூட்ரலா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணக்கூடியது. சரிங்களா? சோ pH அப்படிங்கிறதுல வந்துட்டு அது எந்த லெட்டர்னா ஜெர்மன்ல இருந்து வரக்கூடியது. P அப்படின்னா பவர் அப்படிங்கிறது தான் இதுல மென்ஷன் பண்ணணும். ஓகே, சோ இதுல ஆசிட்னா எது, பேஸ்னா எந்த லெவல்ல இருக்கணும், நியூட்ரல்னா எந்த லெவல்ல இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ ஆசிட் அப்படின்னு சொன்னா லெஸ் தேன் 7 அமிலம். அமிலம் என்பது pH லெவல் எப்படி இருக்கணும், நமக்கு 7 விட குறைவாக இருக்கணும். லெஸ் தேன் 7 அப்படிங்கிறது தான் ஆசிட். ஓகே, காரம். காரம் அப்படிங்கிறது பேஸ். பேஸனுடைய pH அப்ப லெஸ் அப்படின்னு சொன்னாலே அடுத்தது என்னது, ஆப்போசிட். கிரேட்டர் தென், 7 விட அதிகமாக இருந்தால் அது கிரேட்டர், அது என்னது, பேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் அடிப்படை. pHங்கிறது ஹைட்ரஜன் அயனியுடைய செறிவன், அதனுடைய அளவை கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம், இதுல மெஷர் பண்றோம். ஓகே, சோ த pH is negative logarithm ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது. சோ நம்ம எதை வச்சு பண்றோம், ஹைட்ரஜன் அயான பேஸ் பண்ணி தான் pH லெவல நம்ம என்ன பண்றோம், டிசைட் பண்றோம். சோ pH ஈக்குவல் டு log 10, அதனுடைய 10 அடிப்படையா அப்படின்னு 8, 9, 10, 11, 12, 13 and 14. So 7 is neutral for this. அப்போ 7 தான் அப்படிங்கிறது நடுவா இருக்கிறது. 7 நியூட்ரல், நடுநிலைத்தன்மை. சோ 7க்கு குறைவாக இருக்கக்கூடியது ஆசிட், 7க்கு அதிகமாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், பேஸ் அப்படின்னு எடுத்துப்போம். 7ங்கிறது நமக்கு சென்டரா இருந்ததுன்னா அது நடுநிலை தன்மை கொண்டது. ஜென்ரலா இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொன்னா ஆசிட் பேஸ்ங்கிறது ஆசிடுக்கு உண்டானது,
இப்போ pH அப்படின்னா என்ன, எங்க இருந்து நம்ம எதை அடிப்படையா கொண்டு அதை செய்யறோம், அதனுடைய அளவீடு 0 to 14 அப்படிங்கிறது தான் இல்லையா. 0ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் காமனா ஆசிட் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஆசிட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆசிட் pH லெவல் என்ன சொல்லியிருக்கோம், 0 to 7, that is acid. 0 to 7 இருக்கிறது எல்லாம் ஆசிடா எடுத்துக்கலாம். HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ங்கிறது நம்முடைய உடலிலேயே செக்ரேட் ஆகக்கூடியது, டைஜஷனுக்காக நமக்கு சுரக்கக்கூடிய ஒரு அமிலம் என்பதுதான் நம்ம இது என்ன HCl ஆசிட் சொல்றோம். இதனுடைய pH அப்படிங்கிறது 0. ஓகே, அந்த வயிற்றுல அண்ட் தென் ஃபர்ஸ்ட் 4%, அடுத்து ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் தென் இதுலயே HClங்கிறது 0ல இருக்கும். அடுத்தது நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய அந்த ஸ்டொமாட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சாரி, அது 1% pH. அண்ட் தென் லெமன் ஜூஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, சோ லெமனினுடைய அளவு, புளிப்புத்தன்மை நிறைந்த எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், அமிலம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அண்ட் நெக்ஸ்ட் வினிகர், ஆரஞ்சு, இது சோடா. அண்ட் தென் மில்க், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது இல்லையா, சாதாரணமா சோடான்னு, புளிச்ச பால், சோர் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பால் புளிச்சு போயிடுது அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்லுவோம், புளித்து போறதுன்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய அசிடிட்டி நேச்சர் அப்படிங்கிறது 4. இப்படி ஹையர் ஆகும். நடுநிலை தன்மையாக இருக்கக்கூடியது அப்படின்னா பியோர் வாட்டர். பியோர் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது 7. ஓகே, 0 லெவல் அப்படிங்கிறது HCl, நம்முடைய வயிற்றில் சுரக்கக்கூடியது. ஓகே, ஸ்டொமக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது 1. ஓகே, ஸ்டொமக்ல சுரக்கக்கூடிய HCl அப்படிங்கிறது 1% pH இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடியது ஒவ்வொன்றுமே நம்ம லெமன் ஜூஸ் ஆகட்டும், ஆரஞ்சு ஜூஸ், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் 7க்கு மேல இருக்கக்கூடியது ஹியூமன் சலைவா, நம்ம வாயில சுரக்கக்கூடிய உமிழ்நீர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அது 6-8%. சோ இதற்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமிலத்தன்மை வாய்ந்தது. சரிங்களா. சோ தீஸ் ஆர் ஆல் சம் எக்ஸாம்பிள் ஃபார் ஆசிட்ஸ். அமிலத்திற்கு ஏதோ நம்ம ஒரு 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வயிற்றுல சுரக்கக்கூடிய ஒரு HClக்கு அப்படின்னு சொன்னா 1%, லெமன் ஜூஸ், சோ மில்க், பியோர் வாட்டர், அண்ட் தென் ஹியூமன் சலைவா, இது எல்லாம் நம்ம ஒரு சில உதாரணங்களாக அமிலத்தன்மை வாய்ந்தது, அமிலங்களுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். அண்ட் தென் காமன் பேஸ், காரங்களுக்கு உதாரணம். சோ இது என்னது, நமக்கு 7 to 14 நம்பர். 7 to 14 அப்படிங்கிறது 7ல இருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அளவீடு என்பது காரங்களுக்கு உண்டானது. ரொம்ப குறைவா இருக்கக்கூடியது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய பிளாஸ்மா 7.4 பிளட் பிளாஸ்மா அப்படிங்கிறது என்ன அளவுல இருக்கும், 7.4. பிளட் பிளாஸ்மா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா என்பது சிறிது காரத்தன்மை உடையதாக இருக்கும். முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளை கரு, சோ எக்ல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் 8%. அண்ட் தென் சீ வாட்டர், நெக்ஸ்ட் சேம் லெவல்ல இருக்கக்கூடியது கடல் நீரினுடைய தன்மை சிறிது காரத்தன்மை உடையதாக இருக்கும். அண்ட் தென் பேக்கிங் சோடா, ஆன்டாசிட், அமோனியா வாட்டர், லைம் வாட்டர், இது எல்லாமே அதிகமாக இருக்கும். ஹையஸ்ட் லெவல்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்றோம்ல, எரி சோடான்னு தமிழ்ல சொல்லுவோம். இது 14. அதிகமாக இருக்கக்கூடிய காரத்தன்மை வாய்ந்தது சோடியம் ஹைட்ராக்சைடு. காஸ்டிக் சோடா இஸ் 14 அண்ட் தென் ட்ரெயின் கிளீனர், நம்ம ட்ரைனேஜ் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் இல்லையா, அது பாருங்க எவ்வளோ நமக்கு
ரொம்ப காரத்தன்மை வாய்ந்தது. 13% இருக்கக்கூடியதுதான் ட்ரெயின் கிளீனர். சோ இது எல்லாமே ரொம்ப அதிகமாக காரத்தன்மையோட இருக்கும். இப்போ நமக்கு எப்படி டீச்சர் எக்ஸாம்ல கேட்பாங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டா, பிஹெச் இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ஷீட் இருக்கும். சோ இதுதான் அந்த ஷீட்டு. நமக்கு அந்த ஷீட்டை கொடுத்திருப்பாங்க. நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய டெஸ்டிங்க்கு, பிராக்டிகல்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனை இந்த பேப்பர்ல நம்ம டிப் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த பேப்பரை அதுல நம்ம டிப் பண்றோம்னு சொன்னா, அது எந்த கலர்ல வருதோ அந்த கலரை வந்து கரெக்டா காமிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சோ திஸ் இஸ் நியூட்ரல். என்னென்ன கலர், ரெட் கலர்ல வருதா அல்லது டார்க் ரெட்டா, இந்த கலர் வேரியேஷன், அந்த நிற மாறுபாடை வைத்து நம்ம என்ன பண்ணுவோம், பிராக்டிக்கல் லேப்ல இந்த பிஹெச் ஷீட்டை பயன்படுத்தி நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிறங்காட்டிகளினுடைய கலவை வச்சு என்ன பண்றோம், நம்ம கொடுத்திருக்கிறது என்னது, ஆசிடா பேஸா என்ன அப்படிங்கிறது தான். சோ அந்த ஷீட்டுக்கு பேர் என்னன்னா பிஹெச் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு டெஸ்டிங் சொல்யூஷனை என்ன பண்றோம், இந்த நிறங்காட்டியோடய அல்லது பிஹெச் ஷீட்ல வச்சு பாக்குறோம்னு சொன்னா, எந்த கலரோட நமக்கு மேட்ச் ஆகுதோ அதுதான் அந்த அதனை நமக்கு கொடுத்திருக்கிறது அமிலமா காரமா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, சோ see here, இப்போ நம்ம இதுக்குண்டான ஒரு சிமுலேஷன் பாருங்க. இதுதான் நம்ம பாக்குற இந்த பிஹெச் இல்லையா. சோ இது ஒரு பீக்கர் கொடுத்திருக்காங்க. இது என்னது, ஆசிட் பேஸ் நம்பர் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, 0 to 14 நமக்கு நோட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து பாருங்க என்னென்ன வகையான நமக்கு டெஸ்டிங்க்கு, பேட்டரி ஆசிட், பிளட், chicken soup, coffee, drain cleaner, hand soap, milk, orange juice, soda pop, spit, vomit and water. So இவ்ளோ சொல்யூஷன்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது எவ்வளவு என்னென்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வாட்டர். ஓகே, சோ நம்ம என்ன பண்ண போறோம், டெஸ்டிங்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், வாட்டரை ஃபில் பண்றேன் சரியா. சோ வாட்டரை ஃபில் பண்ணிட்டு இங்க கொடுத்திருக்கக்கூடியது என்னது, இதுதான் நமக்கு இண்டிகேஷன் பாயிண்ட நமக்கு டினோட் பண்ணி சொல்லக்கூடியது. தண்ணி தான் நம்ம என்ன பார்த்தோம், நியூட்ரல். So pH level of water is 7.00. இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீ எத்தனை லிட்டர் தண்ணிய எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய pH லெவல்ங்கிறது மாறவே மாறாது. So the level of pH for water is 7.00. Okay, is this okay மா, இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, சோ நான் இப்போ வேற வேற சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ ஆம் சூசிங் பிளட், ரத்தத்தை நான் இதுல எடுக்க போறேன். சோ இந்த ஃபில்லர்ல என்ன பண்றோம், ஃபில் பண்றேன். 1/2 லிட்டர் பிளட் நான் இந்த பவுல்ல எடுத்துக்கிறேன், இந்த ஒரு பீக்கர்ல சரிங்களா. சோ இதனுடைய pH லெவல் எஸ் 7.40. above 7 அப்படின்னு சொன்னா என்னமா, பேஸ். இங்க பாத்தீங்களா, இந்த நமக்கு இந்த லைன் எங்க இருக்கு, 7 தாண்டி இருக்கு. 7.40ங்கிறது ரத்தத்தினுடைய pH. ஓகே, சோ இப்போ அதனுடைய கான்சென்ட்ரேஷனை பொறுத்து pH என்பது மாறுபடும். இப்போ அது பியோர் பிளட். சோ அப்ப என்ன ஆகும், அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. பியோர் பிளட்டினுடைய pH லெவல்ங்கிறது 7.40. when I want to add some water in this blood means automatically the pH level will be vary. சோ இங்க பாருங்க, நான் இப்ப 1/2 லிட்டர் தண்ணி கலக்க போறேன். இப்போ பால்ல தண்ணி கலந்து வியாபாரம் பண்றாங்க. பால்லாம் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, என்னென்ன லெவல்ல இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நமக்கு பால் அப்படின்னு சொல்லும் பொழுது திக்கான பால் எந்த pHல இருக்கும், தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய pH லெவல் மாறுபட்டுடும். பாருங்க லெவல் மாறுதா, எஸ். சோ இப்ப 1 லிட்டர், சில 1 லிட்டரை தாண்டி இருக்கு பாருங்க. இப்போ
7.21 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன ஆச்சு நமக்கு? அதனுடைய pH லெவல் மாறிடுச்சு. பிகாஸ் I added some water to blood. சோ அந்த பிளட்டோட தண்ணிய சேர்க்கும் பொழுது கான்சன்ட்ரேஷன் மாறுது. கான்சன்ட்ரேஷன் மாறும் பொழுது pH லெவலும் மாறுபடுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் to choose coffee இல்லையா? one of the very good beverage for all. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இத ஃபில் பண்றோம். 1/2 லிட்டர் காஃபி நான் எடுத்துக்கிறேன். காஃபிய நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் இதுல pH லெவல நம்ம மெஷர் பண்ணலாம். சரியா? ஓகே, எஸ் 5 பாயிண்ட் அப்படின்னா என்ன? இப்ப அசிடிட்டி. காஃபி அதிகமா குடிச்சா அசிடிட்டி அதிகமாகும் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? அசிடிட்டி அதிகமாகுது அப்படிங்கிறது எதனால? காஃபிங்கிறது அமிலத்தன்மை நிறைந்தது, 5% ஹை லெவல். சரியா? சோ இப்ப வாட்டரை நான் இப்ப வந்து இதுல ஆட் பண்றேன். 5.30 அதுல இருந்து என்ன ஆகுது? இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, 5.30. சோ அப்போ பாருங்க, இப்போ எந்த லெவல்ல இருக்கு ஒவ்வொன்றும். சோ இப்போ இதனுடைய நேச்சர், சாரி, இப்போ வந்துட்டு 5.3ங்கிறத விட 5.30 வாட்டர் ஆட் பண்ணும்போது அதனுடைய அமிலத்தன்மைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா தண்ணிய அதுல நான் என்ன பண்ணிட்டேன்? ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? சோ இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், நம்ம 2 ஆசிட் பார்த்தோம். இப்போ வாட்டர், மில்க். சோ மில்க நான் என்ன பண்றேன்? இதுல ஃபில் பண்றேன். சோ ஒயிட் கலர் அப்படிங்கறதுனால பாருங்க கரெக்டா ஃபில் ஆகுது. சோ 1/2 லிட்டர் மில்க் நான் இதுல எடுத்துட்டு இருக்கேன். pH level is 6.50 நியர் 7. அப்ப காஃபியை காட்டிலும் இன்னும் அதிகமான ஆசிடிட்டி அப்படிங்கிறது எதுல இருக்கு? அமிலத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது பால். சோ இப்போ இதுல என்ன பண்றோம்? உங்களுக்கு என்ன இருக்கு? நான் தண்ணி ஆட் பண்றேன். சாரி 5.30ங்கிறது காஃபியை விட கம்மியா இருக்கு. ஓகே, நமக்கு இந்த லெவல் 2-1 அப்படின்லாம் போகும்போது தான் ரொம்ப அதிகமாக நமக்கு ஆசிட் இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, இது என்ன லெவலா மாறி இருக்கு? 6.69 அப்படிங்கிறது. ஓகே, சோ இந்த அமிலத்தன்மை அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு? நமக்கு மாறுபட்டிருக்கு. ஓகே, சோ ஹைலி அசிடிக், ஹைலி பேசிக். ட்ரெயின் கிளீனர் அப்படிங்கிறது தான் 14ன்னு பார்த்தோம், அதிகமாக நமக்கு இருக்கக்கூடியது. சோ இந்த ஆசிட் போது 1-2 லெவல்ங்கிறது அதிகமா இருக்கும். சோ 7 வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 7ங்கிறது நியூட்ரல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பேஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். 14 அப்படிங்கிறது ஹையஸ்ட் லெவல். ஓகே, சோ அப்ப காஃபி அப்படிங்கிறது நமக்கு என்னது? 5ல இருந்தது. அதை தவிர பால் அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் ஆசிட் இருந்தது. சரிங்களா? இப்போ ட்ரெயின் கிளீனர் அப்படிங்கிறதுனுடைய நேச்சர் பாருங்க, இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பேஸ். அதிகமான காரத்தன்மையோட இருக்கக்கூடியது இந்த ட்ரெயின் கிளியர். 14 பார்த்தோம் இல்லையா? 13. சோ நம்ம எந்த லெவல்ல இருக்கு? 13.00. அப்ப என்னது? அதிகமான காரத்தன்மை வாய்ந்த ஒரு திரவமாக இருக்கக்கூடியதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயின் கிளீனர். எல்லா இடத்தையும் ட்ரைனேஜ் எல்லாம் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதோட நம்ம என்ன பண்ணலாம்? வாட்டர். சோ லிக்விடா இருக்கு, கான்சென்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி கலந்துப்போம். அப்ப பாருங்க, கொஞ்சம் அதனுடைய பேஸ் அப்படிங்கிற தன்மை குறையுது. 13ல இருந்து 12.70 அப்படிங்கிற மாதிரி நமக்கு குறைஞ்சிடுது. சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன், ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் அப்படிங்கிறது எலுமிச்சை சாறு. ஆரஞ்சு பழம்ங்கிறது 3.5 ஹைலி ஆசிட். நல்லா புளிப்பா இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த புளிப்புத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு என்ன வருது பாருங்க?
சோ இதனுடைய pH லெவல் 3.50ங்கிறது அதிகமான புளிப்பு சுவை. சோ இது பாருங்க எப்படி இருக்கு, 0 1 2 3க்கு மேல 3. அப்ப இந்துங்கிறது நல்லா நமக்கு புளிப்பு சுவையோட இருக்கும் இல்லைங்களா? சோ அதனால அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது. அப்ப வயிற்றில் சுரக்கக்கூடிய ஒரு அமிலம் அப்படிங்கிறது என்ன லெவல்ல இருக்கு நமக்கு, 1ங்கிறது. அதுதான் நம்ம என்ன பண்ணுது, ஃபுல்லுமே நம்மளுடைய உடல் எல்லா உணவுப் பொருளையும் நன்கு செரிக்க வைக்கக்கூடிய தன்மையோட இருக்கு இல்லையா? ரொம்ப அதிகமான ஒரு அமிலத்தன்மை இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நமக்கு என்ன ஆகுது, அங்க நமக்கு டைஜஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு நடக்குது இல்லையா? பேட்டரி ஆசிட். சோ இதுலயே நமக்கு வந்துடுது ஆசிட் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம். அப்ப அந்த பேட்டரியில இருக்கக்கூடிய ஆசிட் அப்படிங்கிறது எந்த ஒரு அமிலத்தன்மையோட இருக்கு பாருங்க. S1, தட் இஸ் ரிச், அதிகமாக அமிலத்தன்மையோட இருக்கக்கூடியது. சோ இந்த பேட்டரி ஆசிடினுடைய ஆசிட் லெவல்ங்கிறது 1.00. சோ எவ்வளவுதான் இதுல நம்ம வாட்டர் ஆட் பண்ணாலும் பாருங்க ஜஸ்ட் 1.30 தான் ஆகும். ஆனா அதனுடைய தன்மையில நமக்கு ரொம்ப பெரிய மாறுபாடு அப்படிங்கிறது நமக்கு இல்லை. சரிங்களா? சோ இப்ப நம்ம பார்த்தது pH அப்படிங்கிறது, pH லெவல். சோ தண்ணியில இருக்கக்கூடிய அந்த அயனியாகும் தன்மையினாலதான் அந்த ஹைட்ரஜன் ஹைட்ராக்சில் அயனிகள் இருக்கிறதுனால இந்த ஒரு நமக்கு pH அப்படிங்கிறது இருக்கும். அந்த அயனியாதல் தன்மை அப்படிங்கிறதே நமக்கு தண்ணி எல்லா சொல்யூஷன்லயுமே இருக்கிறதுனாலதான். சரிங்களா? சோ இப்போ ஒவ்வொன்றினுடையது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். அமிலங்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டு, காரங்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டு, எப்படி நம்ம அந்த நிறங்காட்டியை பயன்படுத்தி நாம் pH லெவல் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த சிமுலேஷன்லயும் நம்ம எந்தெந்த சொல்யூஷன் என்னென்ன pH லெவல்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ 0 to 7 அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, ஆசிட், அமிலத்தன்மை இருக்கும். சோ 1 2 3 1 2 3 அப்படின்னு சொன்னா ஹைலி அசிடிக், அதிகமாக அமிலத்தன்மையோட இருக்கிறது. 5 6 7 இதெல்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும், லெஸ் அசிடிக். ஏன்னா நம்ம நியூட்ரலை நோக்கி செல்லக்கூடியது. 7 அப்படிங்கிறது நியூட்ரல். ஓகே. அதே போல 7 8 9 இதெல்லாம் ஸ்லைட்லி பேசிக். கொஞ்சம் காரத்தன்மையோடு இருக்கக்கூடியது. அண்ட் தென் 10 to 14, 10 to 14 அப்படின்னு சொன்னா அது எந்த லெவல்ல இருக்கும் நமக்கு, ஹைலி பேசிக். சோ அதிகமாக காரத்தன்மை வாய்ந்ததுன்னா 10 to 14. சோ 10 to 14 இருக்கக்கூடியது எல்லாமே என்னது, காரத்தன்மை, காரம்னு எடுத்துக்கலாம். சோ நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த பிஹெச்ஐ யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, எல்லா வகையான தாவரங்கள் ஃபுல்லுமே பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இல்லையா, தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏதாவது இருக்கான்னு கேட்டா நம்ம உடல்ங்கிறது 7.0ல இருந்து 7.8 வரைக்குமே இருக்கும். நம்முடைய பாடி, ஹியூமன் பாடி அப்படிங்கிறது நியூட்ரலாக இருக்கக்கூடியது இல்லையா? 7 அப்படின்னு சொன்னாலே என்னது, நியூட்ரல். அப்ப 7.0 to 7.8 லெவல் அப்படிங்கிறது நம்முடைய உடல். ஒரு சில லெவல்ல நமக்கு குறிப்பிட்ட இடத்துல எல்லாமே இருக்கும். மனிதனுடைய ரத்தத்தினுடைய மதிப்பு 7.35ல இருந்து 7.45 ஹியூமன் பிளட். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஜெனரலா 1 மார்க் கொஸ்டின் அல்லது வேற ஏதாவது ஒரு காமன் எக்ஸாமுக்கு நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்முடைய டைஜஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் நம்மள என்ன பண்ணுது, முழுவதுமாக செரிக்க செய்யறது. நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா பார்த்தா நம்முடைய பாடியில இருக்கக்கூடிய HCl ஆசிட் அப்படின்னு சொன்னா 1 to 2 பாயிண்ட் ஹைலி அசிடிக். அதனாலதான் அல்சர் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வெறுவயரா இருக்காதீங்க, உள்ள அமிலம் சுரக்கும் அது அப்படின்னு. ஏன்னா நம்ம உணவை செரிக்கிற அளவுக்கு அந்த அமிலம் இருக்கும். அது நமக்கு அந்த இடத்துல சாப்பாடு இல்லைன்னா ஜூஸ் மட்டும் அதுல HCl ஆசிட் மட்டும் சுரந்ததுன்னா நம்முடைய வயிறாகப்பட்டது புண்ணாயிடும். அது நம்முடைய பல்லு
பல்ஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த மனிதனுடைய உமிழ்நீருடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தா 6.5 to 7.5. இது உமிழ்நீர் சலைவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனுடைய மதிப்பு 6.5ல இருந்து 7.5. அது போல பிஹெச் லெவல் அப்படிங்கிறது மண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதுலயும் நமக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு வகையான மண் வகைகளை பொறுத்துதான் நமக்கு விவசாயம் அப்படின்னு பண்ணுவாங்க. கரிசல் மண்ணா, செம்மண்ணா, களிமண்ணான்னு பார்த்து அதனுடைய பிஹெச் லெவல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மழை நீரினுடைய பிஹெச் லெவல் இது வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வாட்டர் அப்படின்னாலே என்னது, நியூட்ரல். ரெயின் வாட்டர் அப்படிங்கிறது தான் பியூரான வாட்டர். அப்ப அதனுடைய பிஹெச் லெவல் 7.0 தான். கண்டிப்பாக அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. நம்ம வேற எந்த தண்ணியை எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பாக மாறுவிடும். இதுவே ரெயின் வாட்டர் அப்படின்னு சொல்றோம்னா நமக்கு மேல இருந்து கீழே வரும்போதே நம்முடைய காற்று அட்மாஸ்பியர்ல பட்டு அதுல இருக்கக்கூடிய பல்வேறு அமிலங்கள், காரங்கள், புகை இதெல்லாம் பட்டு கண்டிப்பா மாறிடும். ஆனா பேசிக்கா அடிப்படையா பார்த்தோம்னு சொன்னா ரெயின் வாட்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது, நடுநிலைத்தன்மையான ஒரு என்னது சொல்லலாம், பிஹெச் லெவல் கொண்ட ஒரு திரவம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிஹெச் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ப்ராக்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் தியரி ரெண்டுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இதை வீட்ல ரீட் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னு சொன்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டாபிக் கூட இந்த லெசன் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் லெசன்ல நம்ம அடுத்த ஒரு புது லெசன் அப்படிங்கறத நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். சார், கிளாஸ் செஷன் ஓவர் சார். பழனி சார்.